இந்த விக்னேஷ்ன்ற பையன் வந்துட்டு தமிழர் கட்சியில இருந்து தீக்குளிச்சு இறந்து போனான். அப்படியே அந்த பையன் இறந்ததுக்கு சீமான் அவர்கள் பேச்சை கேட்டு பாருங்களேன். அந்த பேச்சை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்றது நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இழக்காதவன் பின்னொன்றை அடைய முடியாது. நாங்க என்ன புதுசா வேணும் தான் இது எல்லாரும் தீக்குளிச்சு சாங்கன்னு யாரும் சொல்றாங்க, வழி நடத்துறாங்க. எப்படி வந்துட்டு ஒரு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம இது பண்ணாம ஒன்னு இழக்காம வந்துட்டு ஒன்னு அடைய முடியாது அப்படின்னா அப்ப நீ செய்ய வேண்டியதானையா? நீ தீக்குளிக்க வேண்டாம், உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம்ல. இந்த நீட் தேர்வுக்கு போராட்டத்துக்கு எப்படி உண்ணாவிரதம் இருந்து ஆள் எத்தனை கிலோ கம்மியானார்? நாம் தமிழர் கட்சி அவர் சீமான் அவர்கள் இருந்திருக்காரா? ஐயோ அந்தாலும் மாடு மாதிரி தின்னு விட்டு இருக்கிறவங்களெல்லாம் உசுப்பேத்தி விட்டு கடைசியில் அந்த அம்மா அவங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் காசை வாங்கி இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எதுவுமே செய்யாமல் இவங்களே ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பனாக நியூஸ் சேனல்லே கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் பேச முடியுமா இந்த என்டிகேக்காரங்கெல்லாம்? சும்மா அவதூறு 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 அவதூறு. உங்கள் வியூஸ் போகணும். இந்த அவதூறுகள் பரப்பி மக்களை ஏமாற்றி கண்டிப்பாக சொல்கிறோம் நல்லா இருக்க முடியாது. தயவு செஞ்சு திருந்துறதுக்கு வழியை பாருங்கள். இந்த ஆள் பேச்சிலேயே வந்துட்டு தெரியுது இவர் கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. எவ்வளோ ஆணவமாக பேசுகிறாரு. இதே இது தான் மகனாக இருந்தால் விட்டுருவார். அப்படியே வருத்தம் கொஞ்சமாச்சு இருக்கான்னு பாருங்க. நல்ல தலைவனுங்களுக்கு நம்ம தொண்டர்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆயிரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நல்ல தலைவரே கிடையாது. ஒரு தாட்டி நடந்துருச்சு, இனிமேல் அசம்பாவிதங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பேர் தான் நல்ல தலைவர். இவர் எவ்வளோ எகத்தாளமாக சொல்கிறாரு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. நாங்கள் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தோமா அப்படின்றாரு. புரிஞ்சுக்கங்க, என்ன எத்தனை பேர் தான் நம்பி ஏமாற போறீங்கன்னு தெரில. நன்றி.